ஹலோ யூஎஸ், வெல்கம் டு கோலிவுட் சினி டாக்கிஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஆக்டர் சிவகார்த்திகேயன் சார் நடிச்சிருக்கிற பராசக்தி படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. இந்த ட்ரெய்லர் ரிவ்யூவையும் மற்ற அப்டேட்ஸையும் பார்ப்போம். ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு ஹிந்தி திணிப்பு படத்தோட பற்றின ட்ரெய்லர் தான். படத்தில் நம்ம எஸ்கே சார் ஒரு ரயில்வே எம்ப்ளாயாக நடிச்சிருக்கிறாரு. லோகோ பைலட்டாக ரயில்வே பைலட்டாக நடிச்சிருக்காரு. ஸ்ரீலீலா மேம் ரேடியோ ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுற ஒரு கேர்ளாக வேலை பார்க்காங்க. அதர்வா சார் காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்டாக வராரு. ஜெயம் ரவி சார் போலீஸ்மேன். எப்படி இவங்களுக்குள்ள ஃபஸ்ட்டு நியூஸ் படி என்னென்னா, படத்தில் அமரன் படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி எஸ்கே சாரும் இறந்துருவார் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்தது. அந்த நியூஸ் எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையோ அதே மாதிரி இந்த படத்தில் அதர்வா சார் அதனால் எஸ்கே சார் ரிவெஞ்ச் எடுத்து ஹிந்தி எதிர்ப்புக்கு போராடுற ஒரு கேரக்டராக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ட்ரெய்லரை வச்சு. அது போக ஸ்ரீலீலா மேம் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி, அப்படி இல்லைன்னா கிளைமேக்ஸில் எஸ்கே சார் இறந்து போகிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இப்போ அடுத்தபடியாக என்ன பார்க்க போகிறோன்னா, சிவா மனசில் சக்தி, அதாவது எஸ்எம்எஸ். இந்த படத்தில் வர எல்லா காமெடி சீன்ஸும் இன்ன வரைக்கும் ஒரு கல்ட்டு கிளாசிக்காக இருக்குது. இந்த படத்தோட பார்ட் 2 பற்றின அப்டேட் இல்லை. இவ்வளோ நாள் எல்லோரும் இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து இது எஸ்எம்எஸ் 2ன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இது எஸ்எம்எஸ் 2 இல்லை. இந்த படத்தோடைய பேர் ஷார்ட்டாக சொல்ல போனால் ஜியோ, அதாவது ஜாலியாக இருந்த ஒருத்தன். இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது அதே டைரக்டரான ராஜேஷ். இந்த படத்தில் ஹீரோயின் யாருன்னு தெரில. ஃபுல் அண்ட் ஃபுல் இது லவ் பேஸ்டான ஸ்டோரி. இந்த ஜென்ரேஷனை பற்றின ஒரு ஸ்டோரி. இதில் சந்தானம் சார் நடிக்கிறாரா அப்படின்னு தெரில. அவர்கிட்ட நடிக்க வைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு. அடுத்தபடியாக என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம STR 51 ப்ராஜெக்டோட ஷூட்டிங் வர மார்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம் முன்னாடி. இப்போ அப்படி கிடையாது. அரசன் ஷூட் வர ஜான் 10லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அன்னையிலேருந்து அஸ்வத் மாரிமுத்து சார் படத்தையும் பேரலாக சிம்பு சார் ஷூட் பண்ண போகிறாரு அப்படின்னு ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. அவரோட கெரியர்லேயே பேரலாக ஷூட் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் சிம்பு சாரோட கேரக்டர் எப்படி இருக்கும்னு அஸ்வத் சார் முதலே ரிவீல் பண்ணிட்டாரு. அது எப்படின்னா, மன்மதன், வல்லவன் அந்த மாதிரி ஒரு ஓஜி சிம்புவை இதில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இன்டர்வியூஸ் கொடுத்ததில் சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு அந்த படத்தில் சிம்பு சாருக்கு பேரா நடிக்கிறதுக்கு கயாதுலோகர் மேம் தான் இருந்தாங்க. அவங்க தான் எப்பவும் இருக்காங்க. அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட்டும் வரப்போகுது. இப்போ இன்னொரு ஹீரோயினாக சாய் பல்லவி மேம் நடிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது. இந்த படத்துக்கு மியூசிக் யாருன்னா அனிருத் சார் தான். அரசன் படத்தை தீபாவளி ரிலீஸ்க்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் இயர் சம்மரில் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, சிரஞ்சீவி சார் நடிச்சிருக்க மானசங்கர வரப்பிரசாத் காரு படத்தோட ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துக்கு அங்கே தெலுங்கானா சைடு நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. தமிழ்நாடு சைடு ஜனநாயகன், பராசக்திங்கிற 2 படம் ஆல்ரெடி இருக்குது. இது போக பிரபாஸ் சார் நடித்த ராஜாசாப் படம் வேறு ஜான் 10th தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் தான் இது தமிழ்நாட்டில் ஓடுமாங்கிறத சொல்ல முடியும். ஓகே வியூவர்ஸ், நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய். நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை பார்க்க